HSC எக்ஸாம் படிக்கிறீங்க, ப்ராக்டிக்கல் ரவுண்டு எது மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நிறைய ப்ராக்டிக்கல் ரவுண்டு கொடுத்துங்க. ஒவ்வொரு கண்டென்ட்டாக நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டாக கேர்ள்ஸுக்கான பூ கட்டுறது எப்படின்னு சொல்லி பின்னால் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க, பாருங்கள் வீடியோவை. இதே போல் ஒவ்வொரு கண்டென்ட்டு தெளிவாக வருங்க. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கிங்க. எப்போதான் ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் எப்போ கொடுப்போம்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு வரட்டுங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்தோடனே நெக்ஸ்ட்டு நம்ம சைட்லேருந்து எல்லா ப்ராசஸ் ஆகுங்க. என்னடா இன்னும் செலெக்ஷன் லிஸ்ட்டே வரலின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க, அது கரெக்டு தான். ஏன்னா இந்நேரம் கொடுத்துருக்க வேண்டிய இவங்க ரொம்ப டிலே பண்ணுறாங்க. இன்னும் இந்த வீக்கில் கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிற, பார்க்கலாங்க. மறக்காமல் இந்த வீக்கில் வர சான்ஸ் இல்லை, ஏன்னா ஹாலிடேஸ் நிறைய இருக்குங்க. நெக்ஸ்ட் வீக்கில் தான் வர சான்ஸ் இருக்குது. அது விட லேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிற, பார்க்கலாங்க. மறக்காமல் பாருங்கள். இப்படியே பொறுமையாக ஒவ்வொரு கண்டென்ட்டையும் தெளிவாக கொடுக்குறேங்க. இப்போ வந்து நம்ம பூ கட்டுறது எப்படின்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதி மல்லி பூ கட்டுறோம். கொஞ்சம் நூலில் இடம் விட்டு ஃபஸ்ட்டு மேலே 2 பூ, அடுத்தது கீழே. ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி ஒரு முடிச்சு போட்டுக்கணுங்க. அடுத்தது பூ கொஞ்சம் அவராமல் இருக்கிறதுக்காக நம்ம இன்னொரு முடிச்சு போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது மறுபடியும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு மேலே 2 பூ, கீழே 2 பூ. ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி இந்த 2 விரலில் போட்டு அவ்வளோதாங்க. இதே மாதிரி பின்னிட்டு வந்தால் வந்துடுங்க. இதோட பூ கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க.